ஒரு மிடில் ஏஜ் ஆளு யாருக்கிட்டையுமே பேசாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாமல் தன்னோட ஓன் ரூலை ஃபாலோ பண்ணி ஒரு ஹோட்டலில் தனிமையில் வாழ்ந்துட்டு வர்றாரு. ஒரு கட்டத்தில் அவரோட ரூலை அவரே பிரேக் பண்ணுறாரு சோஃபியாக்காக. அதுதான் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் லவ். இந்த கதை டிட்டா டிஜிரோலமா தான் ஃபாலோ பண்ணுது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மிடில் ஏஜ் ஆளு யாருக்கிட்டையுமே பேசாமல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து வாழ்ந்துட்டு வருவார். அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய பாருக்கு அடிக்கடி போவார். அங்கே ஒரு ஜன்னலோரத்தில் உட்காந்து தம் அடிச்சுட்டு வெளியே வேடிக்கை பார்க்குறது தான் இவருடைய ரொட்டீனாகவே இருக்கும். இந்த சமயத்தில் திடீர்னு அவர் ரூமுக்கு ஒரு சூட்கேஸ் வரும். உடனே அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போவார். இதுதான் இவருடைய ரொட்டீனு. கிட்டத்தட்ட 8 வருஷமாகவே இதே மாதிரி ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வருவார். இந்த சமயத்தில் தான் சோஃபியாவை மீட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்துடைய சுவாரஸ்யமான மீதி கதை. இந்த மாதிரி படங்கள்லாம் இனி வரப்போகிறது கிடையாது. ரொம்ப ரேராக தான் நடக்கும். அது நடக்குங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. அதனால் இதையவே பார்த்துருங்க. ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. கேமரா எங்கேயுமே நகராது. நகர்ந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிலேட்டர் தான். அது நகருதா நகர்லையானே டவுட்டாகவே இருக்கும். அதில் ஒருத்தன் தூரத்துலேருந்து வந்துட்டு இருப்பான். அப்படியே இது அவன் முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கும் அந்த கேமரா. அது பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்டே பயங்கரமாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவன் முடிகிற வரைக்கும் அந்த ஷாட் அப்படியே தான் இருக்கும். அவன் என்ன கொண்டுட்டு வருவான்னு பார்த்தா ஒரு சூட்கேஸோட போவான் அந்த ஹோட்டலில் இருக்கிற சர்வர்ட். ஓப்பனிங் சீனில் ஏன் இதை வச்சுருக்காங்கன்னா, அந்த சூட்கேஸ் தான் பின்னாடி இவரை வேற ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கும். அந்த மிட் லைஃப்பில் இவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத அதாவது எது மேலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு மாதிரி விரக்தியில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே சளிப்பூட்டிடும். அந்த மாதிரி சமயத்தில் தான் சோஃபியா லைஃப்குள்ளே வர. பல டைம் டிட்டா சோஃபியாவை பார்த்துருக்காரு. ஏன்னா அந்த பாரில் அவள் வேலை செஞ்சுட்டு இருக்கா. இவர் அங்கே பாரில் போய் தான் அந்த ஜன்னலத்தில் ரெகுலராக உட்காந்து தம் அடிச்சுட்டு இருப்பார். ஸோ அவள் கிளம்பும்போது எப்போவுமே இவர்கிட்ட குட் பை சொல்லிட்டு தான் போவா. ஆனால் இவர் கண்டுக்கவே மாட்டார். இந்த சமயத்தில் தான் இவருடைய தம்பி அவரை பார்க்கறதுக்காக அங்கே வருவார். அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இவர் பெருசாக பேச மாட்டார். இவர் ஒரு இன்ட்ரோவர்ட் தான். அப்படி இருக்கும்போது அவன் தம்பி அப்படியே கண்டதும் சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பேரை சொல்லுவான். டக்குன்னு அப்படியே திரும்பி அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவார். அது செமையாக இருக்கும் அந்த சீன். ஏன்னா அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஏன்னா மிட் ஏஜில் அப்படி தான் நடக்கும். அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதையா கத்திட்டு போட அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சமயத்தில் திடீர்னு அந்த பேரை கட்டோன்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். அது ஒரு அட்டகாசமான சீனு. அதுதான் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு கிளிஃப்ஹேங்கர் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டச்சிங்கான ஒரு சீனாக முடியும் அது. ஏன்னா இந்த ஒரு சாதாரண ஒரு டயலாக் பின்னாடி ஒரு நல்ல ஒரு எமோஷனாக ஒரு ஆடியன்ஸ்க்கு இதுதான்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் இதில் வரும். இவர் நல்ல காசு உள்ள ஒரு ஆளு தான். அதனால இவர் என்ன வேலை செய்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவர் ஏஜ்லேயே, அதாவது இந்த மிட் ஏஜ்லேயே ஒரு கப்பல் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இப்படியே செத்துற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் அதெல்லாம் இவர் ஒட்டி கேட்பார். அதுவுமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் அதை நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் சோஃபியா கிட்ட இவர் சொல்லுவார், நாளைக்கு எனக்கு 50th பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே சோஃபியா சொல்லுவார், நான் என்னோட காரில் வரேன், ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சோஃபியா சொல்லிட்டு போவா. அங்கே தான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இவர் வேற ஒரு டிசிஷன் எடுப்பார். அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2000 வந்த படம், அதனால் பார்க்க முடியாதெல்லாம் நினச்சிடாதீங்க. மேக்கிங் எல்லாம் மிரட்டி விட்டுருக்கானுங்க, பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சூட்கேஸ் வரும்போது ஃபாஸ்ட்டாக இயங்குவார். அது வரைக்கும் ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறவர் சூட்கேஸ் கடன்னு போவார். அப்போ ஒரு சவுண்ட் ட்ராக் வரும், அல்டிமேட்டாக இருக்கும். யூரோப்பியன் சினிமாஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே தெரியும் இவங்க மியூசிக்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கங்கிறதெல்லாம். படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்க அந்த கலைநயமாக எடுப்பாங்க இவங்க. அதே மாதிரி அந்த கேங்ஸ்டர் பார்க்க போவார் இவர், அதாவது கூட்டிகிட்டு போவானுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே திக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா இவனுங்கிட்டெல்லாம் உள்ளே போனால் உயிரோடையே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமாக இருக்கும். அது பார்த்தாலே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அது அந்த கேங்ஸ்டர் கிட்ட போனதுக்கப்புறம் அங்கே போய் ஒன்று சொல்லுவார், சூட்கேஸ் என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் நான் உனக்கு தரமாட்டேன்னு அவன்கிட்டயே சொல்லுவார். அக்கா முடிஞ்சதுடா இது கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சூட்கேஸ் எங்கே, அந்த காசு எங்கேங்கிறது தான் கேட்பாங்க. அதுதான் கடைசியில் கிளைமேக்ஸில் முடியும். அது என்னங்கிறதெல்லாம் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க.
இந்த டேரக்டர் யாருன்னா பாலோ சொரண்டினோ. இவர் பார்த்தீங்கன்னா த ஹேண்ட் ஆஃப் காடு, த கிரேட் பியூட்டி, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவர். அந்த படம்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், சினிமாட்டோகிராஃபிலாம் வந்துட்டு சில்லு பண்ணி வச்சிருக்கானுங்க. பயங்கரமான ஒர்த்தான படம். அதே சமயத்தில் அந்த லோன்லினஸ், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம படம் பார்க்கும்போது, படம் முடியும் போதெல்லாம் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இந்த படத்தில் வர மாதிரி கிட்டா மேட் இஸ் சாய்ஸ். நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். பை.